50 அடி உயர ரோஜா மாலை வரவேற்பு. உத்திரமேரூரில் சௌமியா அன்புமணியின் சிங்கப்பெரிய எழுச்சி பயணம். குடவோலை தந்த மண்ணில் மதுக்கடைகளா? உத்திரமேரூர் கூட்டத்தில் சௌமியா அன்புமணி ஆவேசமாக உரையாற்றினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் உள்ள அங்காளம்மன் கோவில் அருகே பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி அவர்களின் தலைமையில் சிங்கப்பெண்ணை எழுதுவா என்ற தலைப்பில் தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் மிக எழுச்சியுடன் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த சௌமியா அன்புமணியை வரவேற்கும் விதமாக பாமகவினர் 50 அடி உயர பிரம்மாண்ட ரோஜாப்பூ மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் ஏராளமான பெண்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களது ஆதரவை வெளிப்படுத்தினர். கூட்டத்தில் உரையாற்றிய சௌமியா அன்புமணி உத்திரமேரூர் மண்ணின் வரலாற்று சிறப்புகளை பெருமையுடன் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக தப்பு செய்யாதவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பளிக்கும் ஜனநாயக முறையான குடையோலி முறை குறித்து விளக்கியவர் பிரதமர் மோடியை போற்றும் அளவிற்கு உலக புகழ் பெற்றார். உத்திரமேரூர் கல்வெட்டுகள் சொல்லும் நல்லாட்சி முறையை தமிழ்நாடு மீண்டும் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசியவர் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். தேர்தல் வரும்போது மட்டும் நகை கடன் தள்ளுபடி, கல்விக் கடன் தள்ளுபடி போன்ற நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுவர்கள் 5 ஆண்டுகள் வரை மக்களை எட்டி பார்ப்பதில்லை என்று விமர்சித்தார். விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்ட உத்திரமேரூர் பகுதியில் ஏரிகள் தூர்வராமல் இருப்பதையும் அவர் கேள்வி எழுப்பினார். பெண்களின் பாதுகாப்பு மற்றும் மதுவின் பாதிப்புகள் குறித்து பேசுகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆண்டுக்கு சுமார் 1980 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடப்பதாகவும் பெண்களின் சேமிப்பு பணம் அனைத்தும் டாஸ்மாக் கடைக்கே செல்வதாகவும் விமர்சித்தார். இறுதியாக பெண்களின் வலிமை பற்றி விளக்குகையில் ராமாயணத்தில் அனுமனின் பலத்தை அவனுக்கு சீதை உணர்த்திய கதையை உதாரணமாக கூறினார். பெண்களுக்கு தங்களின் அதிகாரம் இன்னும் புரியவில்லை என்றும் வரும் சட்டமன்ற மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் அந்த அதிகாரத்தை காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 100 அல்லது 500 வாக்குகள் பெற்றால் வார்டு மெம்பர் முதல் மாவட்ட சேர்மன் வரை பெண்களாகிய நீங்களே பதவிக்கு வர முடியும் என்றும் பெண்கள் அதிகாரத்துக்கு வந்தால் மட்டுமே டாஸ்மாக் கடைகளை திறந்து வைக்க மாட்டார்கள் என்றும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு நீங்களே நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் கூறி தன்னுடைய உரையை நிறைவு செய்தார். இருக்கிறது எத்தனையோ வழக்குகள், ஆனா வெளியில பதிவானது 6500 வழக்குகள் குழந்தைகள் மேல், பெண் குழந்தைகள் மேல் மட்டும். இதற்கு ஒரு சட்டமே இருக்குமா? இந்தியால ஒரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம்னா போக்சோன்னு சொல்லுவாங்க, பிரிவென்ஷன் ஆஃப் சைல்டு செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட்னு சொல்றது. இந்த சட்டத்தின் மூலம் அவங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் இந்த சட்டம் மூலம். ஆனா அதை விசாரிக்கிறதுக்கு எத்தனை நீதிமன்றம் இருக்கு தெரியுமா? இப்ப நீங்க ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, போலீஸ் கிட்ட போய் சொல்லுவீங்க, போலீஸ் என்ன பண்ணும், வழக்கு எடுக்கும், அதை நீதிமன்றத்தை தானே விசாரணை பண்ணுவாங்க. நீதிமன்றம் போனோம்னா இத்தனை வழக்குகளை விசாரிக்க 50 நீதிமன்றங்களாவது வேணுமா? 50 நீதிமன்றங்கள், கோர்ட் இருக்கணும். இது சாதா கோர்ட்ல போய் பேச முடியாது, ஏன்னா அங்கே ஏகப்பட்ட வழக்கு இருக்குது. இந்த குழந்தைகள் மேல் நடத்தப்படும் வன்முறைகள், பெண்கள் மேல் நடத்தப்படும் இந்த வன்முறைகள், இதற்காகவே எத்தனையோ கேஸ். நான் சொன்னது 6500 பிளஸ் 7000 கேஸ், கிட்டத்தட்ட 15000 கேஸ் இருக்குது. இந்த கேஸ மட்டும் விசாரிக்கிறதுக்கு 50 கேஸ் கோர்ட் இருக்கணும், 50 நீதிமன்றங்கள் இருக்கணும். ஆனா தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கு? 20. அப்ப எப்படி போய் நீங்க விசாரிப்பீங்க? ஒரு குழந்தைக்கு இன்னைக்கு தப்பு நடக்குது, தண்டனை இன்னும் ஒரு 2 மாசம் 3 மாசத்துல கொடுக்கணும். அந்த குழந்தை வளர்ந்து பெருசாகி ஒரு 10 வருஷத்துல கொடுப்பீங்க. அது வரைக்கும் அந்த தப்பு செஞ்சவன் எதிர்க்கே தான் நடமாடின்னு இருப்பான். எவ்வளவு கொடுமை அந்த குழந்தைக்கும் அந்த குடும்பத்துக்கும். இன்னைக்கு கேஸ எப்படி வாதாடணும்? நீதிமன்றம் போனோமா, 6 மாசத்துல அவன் தப்பு செய்தானா இல்லையா என்று கண்டுபிடித்து ஆதாரங்களை கொண்டு வந்து சமர்ப்பித்து அந்த குழந்தைங்களுக்கு நியாயம் வழங்கணும் இல்லையா? அதுதானே நீதி. அதை விட்டுட்டு 10-15 வருஷம் ஒரு கேஸ் இழுப்பாங்களா? ஆனா இப்ப தமிழ்நாட்டுல சில கேஸுங்க சீக்கிரமாவே முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு எத்தனையோ நம்ம ஜட்ஜ் அம்மாங்க இருக்காங்க, நீதியரசர்கள் அம்மாக்கள் இதுக்கு நல்ல தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. ஆனா 7000 கேஸ் 10,000 கேஸ்க்கு மேல பெண்டிங்ல இருக்க வழக்கு இன்னும் விசாரிக்கப்படவே இல்லை. அப்படின்னா என்ன நம்ம பண்ணணும்? தாய்மார்கள் இத முளையிலே தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் பெண் குழந்தைங்களுக்கு வீரத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். பள்ளிக்கூடத்துல கணக்கு பாடம், அறிவியல் பாடம், தமிழ் பாடம், ஆங்கில பாடம் சொல்லி தர மாதிரி தற்காப்பு கலைகளையும் சொல்லி கொடுக்க வேண்டும். சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? எத்தனை கிளாஸ் வச்சிருக்கிறோம், அதுல குழந்தைங்களுக்கு எப்படி தங்களை பாதுகாத்து கொள்வது என்ற விஷயத்தையும் பள்ளிக்கூடத்தில் நாம அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கண்டிப்பாக செய்தால்தான் நம்ம பெண் குழந்தைகள் பாதுகாப்பா இருக்கும். உங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் பெண் குழந்தைகள்லாம் இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம், 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வா, 5 மணிக்குள்ள வீட்டுக்கு வா, வெளில போவாத, ஃப்ரெண்ட்ஸோட போவாத, அப்பாவோட போ, அம்மாவோட போ. இதானே? எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இல்லையா? நீங்க